சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியின் பெயரை வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி அறிவிப்பார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் தொண்டர்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும், மறுபக்கம் அதிமுக நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. நீங்கள் அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா இது அதிமுகவிற்கு பின்னடைவா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலேயே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக கிட்டத்தட்ட 2வது இடம், அதுவும் புதிய சின்னம், அதுவும் எடப்பாடியின் துரோகத்தால் 7 ஓபிஎஸ் பெயரை கொண்ட நபர்களை நேரடியாக களத்தில் இறக்கி போட்டியிட வைத்தவர் தான் எடப்பாடி. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் 2வது இடம் வந்தார் என்றால் அது வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை எடப்பாடிக்கு ஒரு பாடமாகவும் அந்த தேர்தல் அமைந்தது. ஆனால் தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு பிறகும் கூட எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸும் வேண்டாம், டிடிவி தினகரனும் வேண்டாம், சசிகலாவும் வேண்டாம் என்று தெரிவித்துவிட்டார். தற்பொழுது செங்கோட்டையனும் தாவேகாவில் இணைய உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்களும் பரவுகிறது. திடீரென்று டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் 15ஆம் தேதி மாலை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வெளியிடும் விதமாக புதிய கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கலாம். ஆனால் அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாகத்தான் இருக்கும், நிச்சயம் அவரது பின்னால் நிற்போம் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இது மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓபிஎஸ் பக்கம் நியாயம் இருக்கிறதா, எடப்பாடியின் பக்கம் நியாயம் இருக்கிறதா? ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை புதிய கட்சியின் பெயரை அறிவித்து அதிமுகவின் தொண்டர்கள் எனது பக்கம்தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கூறினால் உங்களது ஆதரவு ஓபிஎஸ் இருக்கா?